கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ள நிலையில் அன்றாட உணவுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் சமூக உதவி அமைப்புகளை நாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கல்கரி நகரில் குரு நானக் ஃப்ரீ கிச்சன் என்ற தொண்டு நிறுவனம் வழங்கிய 80,000 பவுண்ட் உருளைக்கிழங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்காக மக்கள் பல மணி நேரம் கடும் குளிரிலும் வரிசையில் காத்திருந்தனர். கனடா புள்ளிவிவர திணைக்களத்தின்படி மளிகைப் பொருட்களின் விலை ஆண்டுக்கு 4.4% அதிகரித்துள்ளது. ஏனைய கட்டணங்களை விட மளிகை செலவு தற்போது 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வருமான அதிகரிப்பு பணவீக்கத்துக்கு ஈடு கொடுக்காததே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று பொருளாதார பேராசிரியர் மோஷே லேண்டர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பது மற்றும் சந்தையில் போட்டியை அதிகரிப்பது குறித்து பெரிய அளவிலான மளிகை விற்பனை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்பர்டா மாகாண அரசு திட்டமிட்டுள்ளது. வழமையாக உணவு உதவி பெறாதவர்கள் கூட தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியால் இத்தகைய உதவி மையங்களை தேடி வரும் நிலை அதிகரித்துள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.